ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ். குரூப் 1 எக்ஸாம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடக்க இப்போ செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதிக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 நாள் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இன்னிலேருந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 60 நாள் இருக்குது. இந்த 60 நாள் குரூப் 1 நம்ம எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 60 நாள் முதல்ல குரூப் 1 கிளியர் பண்ணணும்னா முதல்ல என்ன வேணும்? முதல்ல ஐடியா வேணும். அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நிறைவேற்றுறதுக்கு கடின உழைப்பு வேணும். இந்த ரெண்டு விஷயம்தான். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ படிப்பு இருக்குது, எத்தனையோ வேலை இருக்குது, எத்தனையோ தொழில் இருக்குது. அதை எல்லாம் விட்டுட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் படிக்கிறோம், குரூப் 1 தான் படிக்கணுங்கிறோன்னா அந்த ஐடியாவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கடினமாக உழைக்கணும். ஓகேவா? இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், ரிப்பீட். இந்த மூணு விஷயம் மட்டும் பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக குரூப் 1 கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபுக்கு போனீங்கனாலும் இந்த ஐடியாவில் நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம் எல்லாமே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் குரூப் 1. இப்போ 26 வேக்கண்ட் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, டிஎன்பிஎஸ்சி சேர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாம் அதை நம்பலாம். இல்லைனாலும் சரி, படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. எதுக்காக குரூப் 1 படிக்கணும்னா, குரூப் 1 எக்ஸாம் இல்லை, ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மைண்டில் இருந்தோம்னா யார் என்ன சொன்னாலும் நம்ம அந்த ஆர்டருக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை செய்யணும். இதே குரூப் 1 பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. நாம் நிறைய பேருக்கு ஆர்டர் பண்ணலாம். குரூப் 1 போயிட்டோம்னா ரிட்டையர்ட் ஆகும்போது 60 வயசில் பார்த்தோம்னா ஒரு பெரிய போஸ்டிங் தான் கண்டிப்பாக ரிட்டையர்ட் ஆகும். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஜிபி லெவலுக்கு ஆகும். கண்டிப்பாக ஒரு பெரிய போஸ்டிங் லெவலில் தான் நம்ம ரிட்டையர்ட் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் 2 வருஷமாக. ஸோ நான் யாருக்கு எந்த மாதிரிலாம் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் எல்லாமே பார்த்துட்டேன். டிஎஸ்பி லெவலுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் உட்கார வச்சு மரியாதை கொடுப்பாங்க. ஸோ குரூப் 1க்கு கண்டிப்பாக நீங்கள் எஃபோர்ட் போடுங்க. அது கிடைக்குதோ கிடைக்கலையோ அது ரெண்டாவது பார்த்துக்கலாம். 26 வேக்கண்டோ 100 வேக்கண்டோ எத்தனை வேக்கண்டாலும் இருந்துட்டு போட்டு எஃபோர்ட்டை போடுங்க, பார்த்துக்கிடும். ஏன்னா நீங்கள் படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. குரூப் 1 படிக்கிறீங்க, கிடைக்கலாம் அடுத்த மாதம், அடுத்த மாதம் வரக்கூடிய குரூப் 2க்கு யூஸ் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் எக்ஸாம் தான், ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ஸ்டாண்டர்டில் தான் கேட்குறாங்க. ஸோ ஜிஎஸ் உங்களுக்கு என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். இந்த வருஷம் கன்ஃபார்ம் வேலை தான். ஸோ நம்பிக்கையாக நீங்கள் படிக்கலாம். இந்த உலகம் யாருக்கு கஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை பிரேக் பண்ணதுக்கு தயாராகிடுவீங்க. என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்டில் கஷ்டம், படிக்க முடியல, எங்கள் வீட்டில் இப்போ மிடில் கிளாஸு, புவர் பீப்புள், எங்கள் வீட்டில் பைசாவே இல்லை, நான் எப்படி குரூப் 1 படிக்கணும், எப்படி குரூப் 1 கிளியர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போது ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை வீட்டிலேருந்து வாரான். ஒரு பையனோ பொண்ணோ வச்சுக்கோங்க. அவங்க வீட்டில் கஷ்டம்தான். ஆனாலும் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அவனை டிகிரி படிக்க வச்சுட்டாங்க. இதே பார்த்தீங்கன்னா அவங்களால படிக்க முடியல, அப்பா அம்மாவால் அந்த காலத்தில் படிக்கவும் முடியலை. ஆனால் அவங்க பையனையோ பொண்ணையோ டிகிரி முடிக்க வச்சுட்டாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கான். காலேஜும் பார்த்தீங்கன்னா இருக்கலே கம்மியான ஃபீஸ் உள்ள காலேஜ் தான் படிச்சிருக்கான். இப்போ அவன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எழுதினான்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் புக் எல்லாமே கேட்குற புக் எல்லாமே ஸ்டாண்ட் ஆத்தரில் தான் கேட்குறாங்க. மெஜாரிட்டி நம்ம பாஸ் பண்ணால் ஸ்டாண்ட் ஆத்தர் தான் படிக்கணும். ப்ரிலிம்ஸ் கூட ஓரளவு ஸ்கூல் புக்லேருந்து கேட்பாங்க. மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்ல ஸ்டாண்ட் ஆத்தர்லேருந்து தான் வரும். ஆனால் இதை கிளியர் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜே அவன் ஃபீஸ் கட்டி படிக்க முடியல. அப்புறம் எப்படி அவன் டிஎன்பிஎஸ்சிக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கட்டி படிப்பான்? ஸோ பார்த்தீங்கன்னா வீக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடவுளும் கஷ்டத்தை கொடுப்பாரு, இயற்கையும் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவால் படிக்கவும் முடியலை. ஆனால் படிக்க வச்சுருக்காங்க இவனும் கஷ்டப்பட்டு படிக்க தான் செய்தான். ஆனால் இயற்கையை பார்த்தீங்கன்னா கஷ்டமான எக்ஸாமுக்குலாம் புக்ஸே நமக்கு கிடைக்கிறது இல்லை. டிஎன்பிஎஸ்சி பேர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆனால் கேட்குற கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவலில் இருந்தால் புக்கில் இருந்தால் கேட்பாங்க. இப்போ ரமேஷ் சிங் அப்படிங்கிற ஆத்தர் பார்த்தீங்கன்னா அவருக்கு நார்த் இந்தியா, மாஜித் ஹுசேன் அவருக்கும் நார்த் இந்தியா. அவர் எழுதுகிற புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் இருக்கும். ஒரு தமிழ் மீடியம், சுத்தமான தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வர பையனுக்கு கஷ்டத்தை கொடுக்குன்னா அவன் தான் அதை பீட் பண்ணி வரணும். மிடில் கிளாஸ்லேருந்து வெளியே வரணும்னா வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக ஃபீஸ் கட்டி படித்தா தான் கிடைக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களே எல்லாமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு சேர்த்து நோட்ஸ் கொடுக்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே கம்மியான ஃபீஸ் 1000 rupees தான் கொடுக்குறோம். 1000 rupees பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு பெரிய டீம் இருக்குது. அவங்களுக்கும் நான் சேலரி கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நான் சேலரி கொடுத்தா தான் அவங்களுக்கும் வீட்லேயும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான யூஸ் இருக்கும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் யோசித்து இருக்கிறதே கம்மியான ஃபீஸ் 1000 rupees வாங்குகிறோம். இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் தான். இந்த ஃபீஸ்க்கு நீங்கள் மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். நம்ம வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி படிச்சுக்கோங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா குரூப் 1 கிளியர் பண்ண முடியலன்னா நாளைக்கு 30 வருஷம் கழித்து உங்கள் பையனும் உங்களை குறை சொல்லுவான்.
நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான். அந்த லைஃப்பில் நம்ம தான் கஷ்டப்பட்டு மேலே வரணும். படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். இவ்வளோ தூரம் நான் ஸ்டாண்டர்ட் புக்லாம் படிக்கிறேன், படிச்சுட்டு கொஸ்டின்லாம் வரல, நான் குரூப் 1 கிளியர் ஆகலாம், நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட் தானே அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் குரூப் 4 குரூப் 2 ஜாப் போன பிறகும் படிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அன்எம்ப்ளாய்டாக இருப்பீங்க, ஃபுல் டைம் படிக்கலாம், வாய்ப்பு இருக்கா? வேலைக்கு போயிட்டீங்கன்னா ஃபுல் டைம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ ரிவிஷனுக்கு மட்டும் யூஸ் ஆகும். எல்லாமே ஒரு லாங் டைமுக்கு பாருங்கள். என்றைக்குமே ஷார்ட் டேர்ம்லன்னா இன்றைக்கி வந்து வேலையா இல்லை பெரிய லெவல் ஜாபா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பக்கத்தில் எது இருக்குது ஈஸியானதான் தோணும். ஆனால் லாங் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய ஜாப் தான் யூஸாக இருக்கும். ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னா குரூப் 1 வந்து ஒரு லாங் டைம் கோலாக இருக்கணும். அதுக்கு வந்து இப்போவே உழைக்க ஆரம்பிக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா கிடைக்காம இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு படிங்க, அந்த வறுமையிலேருந்து வெளியே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கஷ்டப்பட்டு வந்து குடும்பத்தில் வந்து வெளியே வந்து அமெரிக்காவில் இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க, ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்குறாங்க. தமிழ் மீடியம் தான், இங்கிலீஷே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்குறாங்க, யூரோப் கண்ட்ரீஸில் வேலை பார்க்குறாங்க. ஸோ நினச்சா எல்லாரையிலையும் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. என்ன ஒரு சில வருஷங்கள் ஆகலாமே தவிர முடியாது எதுவுமே இல்லை. ஸோ இந்த 60 நாளும் நாம் வந்து குரூப் 1 எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் வந்து டெஸ்ட் சீரிஸு மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வெப்சைட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இந்த சேனல் ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ், அதாவது பெண்கள் சொல்லுவாங்க, அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கிறாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய லேடிஸ் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே நிறையா மோட்டிவேஷன் தான் வரும். நான் ஒரு அன்எம்ப்ளாய்டு, எனக்கு வந்து படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகணும், அப்புறம் படிக்கணும், இந்த மாதிரி தான் டைம் இருக்கும். ஆனால் நானே வந்து நிறைய காரணம் சொல்லுவேன், எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களோட மோட்டிவேஷனல் ஸ்டோரிலாம் கேட்கும்போது எனக்கே உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருக்கும், ஒரு இதில் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இப்போ நம்ம சேனலில் வந்து இன்னொரு அக்கா வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜானகின்னு ஒரு அக்கா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, அடுத்து வந்து அவங்க வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட எண்ணம் வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியும், இந்த வேலை நமக்கு தான் அப்படின்னு நினச்சோம்னா யாராலையும் எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரே அட்டம்ப்ட்லாம் எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஏன்னா நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 70 வேக்கண்ட் 80 வேக்கண்ட் தான் போடுவாங்க. அதுலேயும் இந்த டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போடுறாங்க. ஸோ நம்ம வந்து எஃபோர்ட் போடணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போடணும், அதுலேருந்து நிறைய கற்றுக்கணும். கற்றுக்கிறது மீன்ஸ் நாம் வந்து எதனால் ஃபெயில் ஆனோம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. எந்த சப்ஜெக்டில் நாம் வந்து மிஸ்டேக் பண்ணோம், எந்த கொஸ்டின் நம்ம தப்பாக எழுதணும், இது வந்து எங்கே இருக்குது, தெரிஞ்ச கொஸ்டின் தானே, அதுலேயே நம்ம எப்படி தப்பு பண்ணோம், இப்படிலாம் நம்ம வந்து நிறைய அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணிட்டு கற்றுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கைங்கிறதே பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டே இருக்கணும். வேலைக்கு போன பிறகும் நம்ம நிறைய கற்றுக்கணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா பப்ளிக் வந்து ஒரே மாதிரி பிரச்சனை வந்து எல்லாருக்கும் வரதில்லை. ஒரு நாள் வீட்டில் வந்து திருடு போகும், வீட்டில் வந்து கொலை நடக்கும், ஸோ செயின் திருடு போகும், ஒரு மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்போலாம் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போவே அதுக்கு தயாராகுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு லைஃப் தான், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். ஹார்ட் ஒர்க் நிறையா போடணும். ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நமக்கு வந்து அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். ஸோ குரூப் 1 தான் அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸு. அதுக்கு எஃபோர்ட் போடுங்க, வருது போகுது பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 60 நாள் ஸ்டடி பிளான் எப்படி படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபோர்ட்டு போட வேண்டிதான். நீங்கள் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா ஃபுல் டைம் படிங்க. வேலைக்கு போகிறதா இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் படிங்க. டெய்லி என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், ஆர்டிகிள்ஸு, யோஜனா, தமிழரசு இதெல்லாம் டெய்லி படிக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் மேக்ஸும் டெய்லி படிங்க. நம்மளோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மட்டும் தான் கொடுக்குறோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் வந்து ஒரு 200 கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் ஆன்சர் கீ இருக்கும். ஒரே பிடிஎஃபில் கொடுக்குறோம், பிடிஎஃபாக தான் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போக இதில் ஒரு 150 யூனிட் வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். அந்த 150 யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 25 கொஸ்டின் டெஸ்ட் வச்சுருக்கோம். அதையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மார்க் டெஸ்ட் இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 8 யூனிட் இருக்குது. 8 யூனிட்டுக்குமே 25 கொஸ்டினா ஹிஸ்ட்ரி யூனிட் வைஸ் டெஸ்ட்டில் இருக்கும். அதையும் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் போட்டுட்டு அப்புறம் ஓவரால் டெஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? மெட்டீரியல் வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் நோட்ஸ் மட்டும் நாங்கள் கொடுக்குறோம். ஸ்கூல் புக் நோட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்கல. ஸ்கூல் புக் நோட்ஸு நீங்கள் தான் படிச்சுக்கணும். ஓகேவா?
நம்ம வெப்சைட் வந்து rahul.rks.com கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே வரும். அதில் வந்து ஜாயின் அவர் வெப்சைட்னு இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து நாங்கள் கொடுக்குறது வந்து அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணது வந்து 1 வருஷம் வேலிடிட்டி. கொடுக்குற மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸு ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். சரி, டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 75 days ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி குரூப் 1ல் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இது வந்து முன்னாடியே செப்டம்பர் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாமுக்காக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் தான் நீங்கள் பார்க்கணும். 60 days ஸ்டடி பிளானில் தேடாதீங்க, அது இருக்காது. ஸோ அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் வந்து மொத்தம் 8 யூனிட் இருக்குது. இந்த டெஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 25 கொஸ்டினாக ஏற்கனவே வெப்சைட்டில் அப்லோட் ஆகிருக்கு. அது வந்து மார்க் டெஸ்ட் தான். அதில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் ஒவ்வொரு யூனிட் முடிச்சுட்டு அதை போய் டெஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் 8 யூனிட்டுக்கும் டெஸ்ட் போட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டு. இருக்க 60 நாளில் நாம் வந்து ஸ்பீடாக போக பார்ப்போம். ஹிஸ்ட்ரி அப்புறம் யோஜனா ஜூலை, இது வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஜூலை மாதம் டெஸ்ட்டு. ஜூலை யோஜனா 2025. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்க போகிறோம். யோஜனாவும் தமிழரசும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு நம்ம வந்து படிப்போம். போன வருஷம் ஜூலைலேருந்து படிக்கிறோம். ஏன்னா ஜூலையில் வந்து விக்சித் பாரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விக்சித் பாரத்னா வல்லரசு ஆகிறதுக்கு, இந்தியா வல்லரசு ஆகிறதுக்குள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து கொடுக்குறோம். அடுத்து வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம், அது வந்து 37. சைடு பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா யோஜனாவும் தமிழரசும் டெஸ்ட் வைக்கிறோம். அடுத்து வந்து பாலிட்டி வந்து 2 டெஸ்ட்டு. டெஸ்ட் 1 வந்து ஆகஸ்ட் 4, டெஸ்ட் 2 வந்து 10 ஆகஸ்ட்டு. அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி டெஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட்டு. அதுக்கு அடுத்து தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், தமிழ்நாட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அது வந்து 20/8. அடுத்து வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி லீடர்ஸு, சீஃப் மினிஸ்டர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25/8. அடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அது 30/8. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 2 டெஸ்ட்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் 2 வந்து 6/9. அடுத்து எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் வந்து 13/9. அடுத்து ஃபுல் டெஸ்ட் 2. இது போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து யூடியூப்பில் ஃபுல் டெஸ்ட் வந்து நான் ஒன்று அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். யூடியூப்பில் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ தான், அதை அட்டன் பண்ணிக்கலாம். நான் அப்பப்போ ஃபுல் டெஸ்ட் வச்சுட்டே இருப்பேன். ஏற்கனவே ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சேன். நீங்கள் வந்து இப்போ எழுதி பார்த்தவங்களுக்கு தெரியும் நீங்கள் எத்தனை மார்க் வருவீங்கன்னு. ஸோ எழுதி பார்க்காதவங்க அதை எழுதி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் வந்து 26/9 எக்ஸாம் நடக்குது. ஸோ நம்ம வந்து முடிந்தவரை முயற்சி பண்ணோம். கிடைக்குது கிடைக்கலனா ரெண்டாவது. ஃபஸ்ட்டு முயற்சியே நம்ம பண்ணலன்னா எப்படி கிடைக்கும்? நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் தான் நமக்கு வந்து வெற்றியை தரும். ஸோ நம்பிக்கையோடு படிப்போம், நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.